ஓம் கஜானனம் பூதகணாத் சேவிதம் கவித ஜம்ப பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. ஓம் சகனா பவது சகனம் நக்து சகவீரியன் கரவா வகை தேஜஸ் விநாத வஸ்து மாவி திருசா வகை. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் எனது குருமார்களுக்கு எனது குருவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்தில் மிதன ராசியில் இருந்தார். இப்போது வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போது துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், என்னென்ன நன்மைகளை துலாம் ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு கடந்த வருடம் 2025 வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் இருந்தார். அப்போது தந்தை வெளியில் ஒரு நல்ல சப்போர்ட்டு கிடச்சிருக்கும், வேலை நல்லா அமைஞ்சிருக்கும், வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது, சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த 2026 இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில், ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் அமரப்போகிறார். இப்போ பொதுவான ஒரு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, 10ஆம் வீட்டில் குரு பகவான் வரும்போது பதவி பறிபோகும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த துலாம் ராசிக்கு வேலையில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் சுற்றி உள்ள நபர்களால் பிரச்சனை உண்டாகும், மன கஷ்டம் இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும், இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். இப்போ ஆல்ரெடி அந்த மெயினில் தான் இருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த ஜூன் மாதம் 2ஆவதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு 100க்கு 80% வந்துட்டு உங்கள் மனநிலை அப்படி தான் இருக்கும். ஆனால் குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுடைய 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீடு 6ஆம் வீட்டை பார்க்குறார். ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வேலை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வரும். பண வரவே சுத்தராக இல்லை, கம்மியாகுது அப்படின்னா குடும்பத்தில், வீட்டில், உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீடு 4ஆம் வீடு 6ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்பத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் குடும்பத்தாரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் வேலை இல்லை, அந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே குடும்பத்தில் அதை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய வீட்லேயும் அதை புரிஞ்சுப்பாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அதை வந்துட்டு நட்பு வட்டாரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க உங்களை. இப்போ 2ஆம் வீடுனா வந்துட்டு குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடச்சிரும். அப்புறம் வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள், தாயார் வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இது எப்படின்னா, எதிரிகள்லாம் இப்போ 6ஆம் வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கடன், வீண் வம்பு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வந்துட்டு ஆல்ரெடி சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த குரு பார்வை அங்கே படும்போது அதில் கொஞ்சம் தாக்கம் குறையும், அவ்வளோதான். அதுக்காக கடன் அப்படியே இல்லாமலாம் போயிடாது, கடன் இருக்கும், கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். கடன் சுமை ஓரளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளில் தொல்லை இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேலை இல்லைன்னாலும் குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும்போது உங்களுக்கு அதில் ஓரளவுக்கு பிரச்சனைகள்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் குரு பகவான் 6ஆம் வீட்டில் அமர்கிறார். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாதகத்தை செய்கிறவரே குரு தான். இந்த துலாம் ராசிக்கு வந்து குரு பகவான் 6ஆம் வீட்டின் அதிபதி. 6, 8, 12ங்கிறது மாரகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 6ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் 10ஆம் வீட்டில் வரும்போது கண்டிப்பாக வேலையில் பிரச்சனை உண்டு. இருந்தாலும் 6ஆம் வீட்டில் சனி இருக்குது. சனி வந்து பாவகரமாக, அது வந்து 6ஆம் வீட்டில் அமர்றதுங்கிறது நல்ல விஷயந்தான்.
இப்போ இது நாள் வரைக்கும் அதில் கடன் பிரச்சனை இதுமாரி இருந்தாலும் இப்போ இந்த குரு பகவான் அந்த 6ஆம் பார்வையாக பார்க்கும்போது அதில் கொஞ்சம் கடன் சுமை, எதிரிகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி இடத்தில் ஏன்னா ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கார். கல்யாணம் எப்படி சொல்கிறது, திருமணம் விஷயத்தில் ஒரு தடை தாமதம் எல்லாமே ஆல்ரெடி தடைகள் இருந்திருக்கும், இல்லாமலாம் இருந்திருக்காது. கணவன் மனைவி இடத்துல கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் வேணும். அதேமாரி ராகு பகவான் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த 11ஆம் வீட்டில் கேது இருக்குது. அப்போ ராகு கேதும் ஒன்றாவே 11ஆம் வீடுங்கிறது. அப்போ வேலை போனாலும் என்ன ஆகும், வருமானங்கிறது கம்மியாயிடும். உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்களா, அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஏதாவது பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செஞ்சிட்ருங்க சார், பிரச்சனையாக இருக்குது சார், கடந்த இன்னும் ஒரு 7-8 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இந்த நிலைமை. ஏன்னா குரு வந்து இப்போ 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ இடையில வக்ரம் ஆவார். அப்போ வக்ரம் ஆகும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் வேணும். இப்போ நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருக்கும். இருந்தாலும் அமைதியாக இருங்க. நல்ல வேலையில் இருப்பீங்க, அதை விட்டுட்டு போக முடியாது. சரிங்களா? அதனால் வேலையில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும், எந்த ஒரு தொல்லைகள் இருந்தாலும் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு தான். கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையை கடைப்பிடிங்க. மனசில் குழப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தியானங்கள் செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா தடை இருக்கும், போக முடியாது. போகணும்னு நினச்சாலுமே அங்கே வந்து ராகு இருக்கிறதால அங்கே கொஞ்சம் தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தடை இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு போயிட்டு வாங்க. போகும்போது உங்களுக்கு இதோட தாக்கங்கள் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் வந்துட்டு இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் இந்த வருஷத்தில் வந்து கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து 5ஆம் வீட்டில் ராகு இருக்கார், கேதுவும் பார்க்குறாரு அப்படின்னா இப்போ அதுக்கு குழந்தை பிறப்பு சம்மந்தமாக கல்யாணம் ஆகிட்டு சார், குழந்தை இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எடுக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காது. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதோடைய எஃபெக்ட்டுங்கிறது நமக்கு இருக்காது, மைனஸாக தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக ஆகாது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கிற ஜோதிடர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உங்கள் சொந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. இப்போ நாங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள். இது எல்லாமே அப்படியே இந்த துலாம் ராசிக்கு நடந்துருமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா லக்னம் மாறும், ராசிகள் மாறும். இது வந்து ஒரு பொது பலன், அவ்வளோதான். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அருகில் ஜோதிடர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து குரு தசாவோ குரு புத்தியோ நடந்ததுன்னா கண்டிப்பாக குடும்பத்தில், வீட்டில், அப்புறம் வந்து சுற்று வட்டாரத்தில் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இல்லை சனி தசா நடக்குது அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். உள்ளூரில் பிரச்சனை இருந்தாலுமே வெளியூர் போகிறீங்க இல்லை, ஏன்னா உள்ளூரில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. குரு தசா நடந்தால் சொல்கிறான், குரு தசா குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தது அப்படின்னா வெளிநாடு போயிட்டு நல்ல ஒரு வருமானமும் ஈட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த வருடம் முழுவதும் ஜூன் 26, 2026லேருந்து அடுத்தது 2027 ஒரு பாதி 2027 வரைக்கும் வேலையில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை சுற்றி எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலுமே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாக இந்த ஒரு வருடத்தை நீங்கள் கடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர காலகட்டங்கள் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். முக்கியமாக வேலையில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் இப்போ வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, வேலையை விட்டு வந்துரு, வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அது தயவு செஞ்சு செய்யாதீங்க. பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் குரு. அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து நம்ம வந்து வரணும். பொறுமை வேணும், குடும்பத்தில் வார்த்தைகளில் கவனம் வேணும், வண்டி வாகனத்தில் போகும்போது பொறுமை நிதானம் வேணும்.
கவனமாக இருக்க வேண்டியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. மிக கவனமாக இருக்கணும். இந்த 2026 உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு காலகட்டம் தான். அமைதியாக இருங்க. அருகில் வந்து அருகில் அருகில் இருக்கிற கோவிலுக்கு போய் வழிபடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குலதெய்வமே வந்து உங்க மேலே இப்போ கோபத்தில் தான் இருக்கும். குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு இப்போ கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் குலதெய்வத்தை போய் பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபட உங்களுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனையும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. முயற்சியில் வந்து தடைகள் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலுமே அதில் இப்போ திருமணம் துலாம் ராசியில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தடை இருக்கும். குழந்தை பாக்கியம் பெறத்துக்கும் தடை இருக்கும். வேலையில் வருமானத்துலேயும் தடை இருக்கும். தடை இல்லாமலாம் இருக்காது. அருகில் இருக்கிற விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகர் வழிபாடு செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக உண்டு. பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையை ரொம்ப கடைப்பிடிக்கணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. 2027 2027 ஓரளவு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.